ஹாய் டிடிசி ஸ்குவாட். ஸோ வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன கேம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம சேனல் ஒரு வழியாக வந்து யூடியூப்போட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆக போகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா கண்டிப்பா உங்களால மட்டும்தான் அது முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். மீண்டும் இதே மாதிரி நிறைய சப்போர்ட் நீங்க தருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் பார்த்தீங்கன்னா கார் ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு சூப்பரான கேம் தான். அதுவும் மொபைல்ல இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் வேர்ல்டு கொடுத்துருக்காங்கிற போது என்னால் நிஜமா நம்பவே முடியலங்க. கிட்டத்தட்ட GTA 5 டப்பு கொடுக்கும் போல. என்னடா இவன் ஓவரா பில்டப் பண்றான்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே இதோட ஓப்பன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 GB வந்துருக்கு. ஸோ நார்மலாக வந்து பிளே ஸ்டோரில் இது வந்து 1 GB கிட்ட வந்து இருக்கு. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா கேமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 GB வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த ஜிபிக்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா செம ஒருத்துன்னு சொல்லுவேன். ஸோ டே 1க்கான சில விஷயங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலே வேற மாதிரி இருக்கு. ஸோ டே 7 வரைக்கும் நம்ம இந்த கேம் விளாண்டோம்னா சஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய இது கொடுக்குறாங்க. உண்மையிலே சூப்பர். ஸோ இந்த கேமை நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த கிராபிக்ஸ் அந்த ஓப்பன் வேர்ல்ட்ல செம்மையான எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஓப்பன் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பம். ஸோ ஓகேங்க, ஒரு வந்தாச்சு. ஸோ இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, இந்த கேமோட பிசிக்ஸ் தான். ஸோ அந்த வண்டியை திரும்ப போற இருக்கக்கூடிய அந்த ஒரு பிசிக்ஸ், வண்டி இந்த ரேம்ல விட்டு பறக்க விட்டோம்னா வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிசிக்ஸ், வண்டி இதை டிஃப்ட் ஆகும்போது எல்லாமே வேற மாதிரி. சொல்ல போனா ஒரு பிசி லெவல் ஒரு ஐயண்ட் இந்த ஓப்பன் வேர்ல்டு நீங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே ஓப்பன் வேர்ல்டு தான். எப்படி GTA 5 டப்பு கொடுக்கும் போல உண்மையில பாருங்க, இது எல்லாமே ஓப்பன் வேர்ல்டு தான். ஸோ உண்மையில வேற மாதிரி இங்கே சூப்பரான ரேஸ் ட்ராக் கூட இருக்கு. ஸோ இதுல நிறைய ரேசிங் இருக்கு. ஸோ ஆன்லைன் மோடுமே இருக்கு, ஆஃப்லைனுமே இருக்கு. உண்மையிலே சொல்றேன், ஒரு 6 GBக்கு இந்த கேம் செம்ம ஒர்த்து. அதுவும் மொபைல் போனுக்கு இப்போ ஏற்பட்ட கேமுங்கும் போது சூப்பரா இருக்கு. ஸோ இங்கிட்ட உள்ளதெல்லாம் இன்னும் நம்ம இது பண்ணல நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். ஸோ இந்த கேமோட ரிவ்யூஸும் நான் பார்த்தேன். எல்லா ரிவ்யூஸுமே நல்லா தான் பண்ணியிருந்தேன். பார்ட் 1ல இந்த கேம்ல சில ரேசிங் போயிட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2ல இந்த மொத்த மேப்பையுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இந்த ஓப்பன் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு. ஸோ பக்கத்தில் உள்ள ஓப்பன் வேர்ல்டையும் நம்ம குடிச்சிக்கிற அன்லாக் பண்ணிட்டு ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். உண்மையா சொல்றேன், செம்ம தரமான கேமு. ஸோ இங்க எங்கேயாவது ரேசிங் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ரேசிங்கை போடலாம். ஸோ உங்க போனோட ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி தான் கிராபிக்ஸ் உங்க போன்ல வரும். ஸோ என் போன்ல உண்மையில வேற மாதிரி தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன லேக் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ இது என்னடா இது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கலாம். போய் கனாலில் போட்டுக்கோங்க. ஓகே வாங்க ரேஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே போடுவாங்க பாருங்க, வெட்டிக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கு. தரண்டா உண்மையில இந்த கேம் செம ஒருத்து வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கேம்ல ஸ்டேரிங் வீலுக்கு ஜாய்ஸ்டிக் இருக்கு. எது வேணா உங்க செட்டிங்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேம்ல ஸ்டேரிங் மட்டும் லைட்டா எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இந்த இது எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போகணும்னு எனக்கு தெரியாது. ஸோ இதில் மல்டி பிளேயர்ஸுமே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தந்தவங்க யார் கூட வேணாலும் விளையாடிக்க முடியும். ஸ்டில் இந்தியா மட்டும் கிடையாது. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகே 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 அவ்வளோதான்டா. ஸோ பார்த்தீங்களா ப்ரோ டிரைவர் ஸ்கில்ல எங்கேயுமே இடிக்கல. ஓகேங்க, இப்போ வந்து என்ன ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஓகே, ஸோ பூஸ்ட் ஆன் பண்ணிட்டு டக்குன்னு போயிடலாம். ஸோ அடுத்தது நம்ம காரை இன்னும் மாடிஃபிகேஷன் பண்ணி வேற மாதிரி கொண்டு போகலாம். ஸோ இப்போ இந்த ஓப்பன் வேர்ல்டை பாருங்க உண்மையில எப்படி இருக்குன்னு. உண்மையாக சொல்லுங்க, GTAக்கு டஃப் கொடுக்குமா கொடுக்காதா? உண்மையிலே வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக GTAக்கு இது இருந்தால் டஃப் கொடுக்கும் நான் சொல்றது. ஏன்னா அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு. இன்னும் நீங்க ஒரு ஹை வேரியன்ட் போன்லாம் வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த கேம் எப்படி இருக்கும்னு. ஸோ நான் வச்சிருக்கிறது ஒரு மிட் ரேஞ்ச் போன். என் போன்லேயே செம ஸ்மூத்தா ரன் ஆகிட்டு இருக்கு. அது உண்மையில சூப்பரான விஷயம். தக்காளி நொறுக்கடா. ஸோ நீங்க கேமரா ஆங்கிள் கூட மாத்திக்கலாம். பட் எனக்கு இதே போதும். எனக்கு இப்படி இருந்தாலும் பிடிச்சிருக்கு. போடுங்க வேற மாதிரி தக்காளி நொறுக்குது. சரி, உண்மையில இந்த டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த எதிர்த்தாப்புல எவனும் வரல. தயவு செஞ்சு எவனும் எதிர்த்தாப்புல வந்துடாதீங்களா? NPCs உங்களை தான் சொல்றேன். வராண்டா. ஓகே, ஸோ எவனும் வந்துடக்கூடாது. அப்பா வந்துடா. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு இருக்கோம். எவனும் எதிர்த்தாப்புல வராங்க. வெறி உண்டு போயிட்டு இருக்கேன். வராண்டா. தம்பி கீழே இறங்குப்பா. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா. கீழே இறங்கி வா. என்ன உனக்கு என்ன அவ்வளவு திமிரு உனக்கு? டேய் விர்ரா நீ விர்ரா. சோ கைஸ் நம்ம போட முடியறாங்க. தம்பி நான் நல்ல மூட்ல இருக்கேன். உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன். நான் முதல்ல போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். எங்க இருந்தா நமக்குன்னு வரான்னு தெரியல. ஸோ கார் இன்ஜின் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ டேமேஜ் லிஸ்ட்ல வந்துருச்சு. ஸோ அதை போய் வேலை பார்க்கணும். ஸோ அதையும் வேலை பார்த்துக்கலாம். அந்த கேம்ல நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய இது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா. அந்த கேமோட பிசிக்ஸ்லாம் உண்மையில வேற மாதிரி. ஓகே தம்பிங்களா, நான் ஒம்புக்கு வரல, நீங்க ஒம்புக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே. ஸோ ரேஸ் டாக் கிட்டத்தட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பூஸ்ட் ஆன் பண்ணிட்டு எங்கடா பூஸ்ட். ஸோ டக்குன்னு போயிடலாம். MPCs தயவு செஞ்சு நீங்களா வந்து எவனையும் எடுத்துடாதீரா ப்ளீஸ்ரா. ஸோ
ஸோ செம சூப்பராக இருக்குங்க. உண்மையில சூப்பரான ஒரு வைப் கிடைக்குது எனக்கு இந்த கேமில். என்ன ஃபோன் தான் லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ என் ஃபோன் ஹீட் ஆகல அவ்வளோ சீக்கிரம். ஸோ இப்போ ஒருவேளை உங்கள் ஃபோன் ஹீட் ஆகலாம். ஸோ நான் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ தக்காளி நொறுக்குது வேற மாதிரிங்க. உண்மையில சூப்பராக இருக்கு இந்த கேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரேஸ் ட்ராக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே 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 ஸோ ஓகேங்க. ஸோ ரேசிங் முடிச்சுட்டு நினைக்கிறேன். அப்படியே அந்த இதையும் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டினேன். ஸோ அடுத்து வேற எவன் கூடயாவது ரேஸ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது சிங்கிள் ரேஸ் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் வேணா போட்டுக்கலாம். ஸோ பெட்ரோல் பங்க் போயிடலாமா? ஸோ கைஸ் பங்குக்கு வந்தாச்சு. ஸோ கேஸ் ஆமாம் அந்த பூஸ்ட் பண்ண முடியல அந்த கேஸ் இருக்கு. அண்டு அந்த மாதிரினா பவர் பெட்ரோல் நார்மல் ஓகே. ஸோ எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது $300 நம்மகிட்ட $28,000 தானே இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ். ஸோ கேஸ் வேணாம். ஸோ நைட்ரு ஓகே. டயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டயர் தெரியுமா அது மாதிரி கொண்டு இருக்காடா இங்கே. ஸோ ஓகே இப்போதைக்கு டயர் நல்லா தான் இருக்குது. ஏய் இதுக்கெல்லாம் இது கொடுக்கணுமா? ஓகே ஓகே ஓகே. டேங்க் ஃபுல்லுக்கு வந்தோன்னா $50. ஸோ ஏன்னா $50 வாங்குறிய மனசாட்சியே இல்லை. ஸோ கைஸ் இதெல்லாம் $50 ஓவரு. நான் ப்ரோ $50 கேட்கக்கூடாது. $50 ஈக்குவல் டு இந்தியன் கரன்சி படி எவ்வளோ வரும்? என்ன ஒரு 500 600 வருமா? இல்லை அதுக்கு மேலே கூட வரலாம். சரி ஓகே வாங்க. இங்கே எவனாவது ரேஸ் வச்சுக்கிட்டு வேணும்னே நிற்பானுங்க. எவனா போய் உங்களுக்கு ரேஸ் போகலான்னு பார்க்குறேன். ஒரு வர பண்ணிக்கிறேன். டே கார்காரா நிறையா ரேஸ் போவோம். உனக்கு எனக்கு ரேஸ் மச்சான். டே நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வாடா வந்து வாடுறா. சரி ஓகே இவன்ட்டு போய் உங்களுக்கு வேணாம். ஸோ நம்ம போயிட்டு வேற எவனையாவது கூப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே. உண்மையாக பாருங்க அந்த ஓப்பன் வேர்ல்டை பாருங்க. இந்த ஓப்பன் வேர்ல்டுக்கு தாங்க இந்த ஜிபிஏ செம்ம சூப்பரு. ஸோ நமக்கு போக நம்ம காரை மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒரு ரேஸை முடிச்சுட்டு இந்த காரை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டில் மொத்த ஓப்பன் வேர்ல்டையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகேவா? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா ஒரு கிஃப்ட் அடித்தோம். பட்டு கார் இன்ஜின் செம்மையாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடு பக்கத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நிறைய கேங்ஸ் வந்து ரேஸ் ஓடுறதுக்குன்னு இருக்கானுங்க போல. ஸோ அவங்க கூடலாம் போனோம்னா நம்ம நிறைய இது பண்ணிக்கலாம் போல. ஸோ நைஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம். ஸோ ரேஸ் யார் கூட பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இங்கே ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவை போய் பார்ப்போமா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருக்கோம். ஸோ அந்த அக்காவை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அக்கா இந்த அருங்க அவனை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இது இங்கிட்டு காட்டுதுங்க. கூகுள் மேப் மாதிரி இதுவும் நம்ம சுத்த விடுதுங்க. நினைக்கிறேன் அப்படியே ஒரு டிப்ட பண்ணி பாட்டு அங்கே பாருங்க. ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ல வேற மாதிரியா எல்லாம் ஃபுல் நடந்ததுனாங்க கண்டுக்காதீங்க. ஸோ ஓகே ஒரு வழியாக ஒரு ஆக்சுவலான ஒரு ரேஸுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த அக்கா கூட ரேஸுக்கு வந்திருந்தாக்கா பாரம்பரியம்லாம் பார்க்கக்கூடாது. ஜெயிக்கிறோம் ஜெயிச்சே ஆகிறோம். ஸோ கைஸ் நம்ம தான் ஜெயிக்கணும். ஸோ 8 தண்ணி பூஸ்டர் போட்டு கிளம்பிடலாம். போட பிக்கப். ஓகே 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 ஓகே. ஸோ கைஸ் இந்த காரை பார்த்தா உங்களுக்கு எந்த கார் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை படத்தில் சுந்தர்சி ஒரு கார் ஒன்று பார்த்தீங்களா அரண்மனை 1ல். ஸோ அந்த கார் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ கைஸ் இது ஓப்பன் வேல்ட்டி நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். ஸோ எதுவுமே அது மாதிரி இது கிடையாது. ஸோ நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். ஸோ அதனால இந்த கேம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த ரேஸில் கொஞ்சம் ஜெயிக்கணும். போச்சுரா. ஸோ முந்திட்டான் நம்மள முந்திட்டான். ஸோ நமக்கு இன்னும் அந்த டிரைவிங் ஸ்கில்ஸுங்கிறது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ பஸ் டிரைவிங் இந்தோனேசியாவில் இருக்கிற பஸ் டிரைவிங்க்கும் இங்கே இருக்கிற டிப்ட் ரேசிங்க்கும் நமக்கு சூட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஓகே அந்த அக்கா நம்மளை முன்னாடி முந்திக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ விட்டுறக்கூடாது. நம்ம ஷார்ட்கட்டில் போய் பிடிக்க பார்ப்போம். ஷார்ட்கட்டில் பிடிக்க முடியுமான்னு தெரில. முதல்ல ஷார்ட்கட்டில் போக முடியுமானே தெரில. ஸோ ஷார்ட்கட்டில் போக முடியுது. பட் அது ஏற்றுக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரீஸ்டார்ட் அடிச்சு அந்த அக்காவை நான் திருப்பி முந்திட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம தான் ஜெயிக்கிறோம். இப்போ நம்ம தான் ஜெயிச்சு ஆகுறோம். ஸோ வேற மாதிரி போனால் ஸோ எனக்கு கண்ட்ரோலர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நான் கேமை விளையாண்டேன்னா ஸோ கண்ட்ரோல் எனக்கு சூப்பராக வந்துடும். ஸோ எங்கே பிரச்சனைனா சம்மந்தமே நம்ம ரோட்டில் போகிற அந்த காரில் வந்து நம்மளை இடிக்கும். நான் எப்படி நம்ம தான் இவனை தான் சொன்னேன். இவனை மாதிரி பைப்பில் தான் சொன்னேன். ஸோ டே எங்கே இருந்தா வரீங்க? ஸோ நல்ல வேலை நான் என்ன பூஸ்டர் யூஸ் பண்ணல. ஸோ கிட்ட போயிட்டு பூஸ்டர் யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம். ஸோ அந்த அக்காவும் அதே மாதிரி அவளை போய் இடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இது நல்லா இருக்கே. ஸோ இப்போ நம்ம பூஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் ரோடு தான். ஸோ நேராக முந்திட்டு போக வேண்டியதான். இங்கே பாருங்க லுக் அட் த வியூ காய்ஸ். ஒப்ப அம்மாவோட வேற மாதிரி உண்மையில ஒரு தரமான ஒரு கேம் தான் நான் ஏற்றிருக்கேன். ஸோ இத்தனை நாள் அந்த கேம் எப்போ என் கண்ணுக்கு மாட்டாம போச்சு. ஸோ தரமான கேமு தாறுமாறான கேமு செம்மையாக இருக்குது. இந்த கிராபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வெரி நைஸ் வேற மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம்
தக்காளி அக்கா நீ எல்லாம் கிட்ட கூட வர முடியாது, அந்த அக்காவை தாண்டி நம்ம எங்கேயோ வந்துட்டோம். ஆனா ஒரு இடத்துல பிரேக் அடிக்கிற இடத்துல நம்ம சொதப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளவுதான், அக்கா நம்மள ஏறி மிச்சு போயினே இருப்பாங்க. ஓகே ஓகே டிஃப்ட் 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 ஓகே ஓகே நைஸ். ஸோ சூப்பரான கிஃப்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தேன், பட் லாஸ்ட் லிமிட்ல ஓகே 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 வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஸோ புஷ் 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 அக்கா 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 தம்பிக்கு கொஞ்சம் கேப் கொடுக்கா போயிடுச்சு. ஓ சிட் 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 ஓ மை கேட். ஸோ ஃபைனலி ஸோ லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்ல வந்து தோத்துட்டோம். ஸோ பட் இருந்தாலும் $300 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட்ல வந்து கிஃப்ட் அடிச்சது தப்பா போச்சுங்க. சரி ஓகே. ஸோ நம்ம காரை வந்து மாடிஃபிகேஷன் எங்கேயாவது பண்ண முடியான்னு பார்த்துட்டு ஸோ இந்த பார்ட்டை வர முடிக்கிறேன். ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எங்கே போகலாம், ஸோ கராஜ் எங்கே இருக்குன்னு தேடலாம். ஸோ நம்ம இருக்கிறதுக்கு பக்கத்துல கண்டிப்பாக கராஜ் இருக்கணுமே. ஸோ கராஜ் ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கு. ஃபாஸ்ட் டிரைவர் தான் கொடுத்துலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு 390 நான் சம்பாரிச்சதே 300 தான். ஸோ 390 கொடுத்தா ஃபாஸ்ட்டாக இங்கே போகலாம் போல, டெலிபோர்ட் ஆக முடியும். ஸோ வேணா நான் வண்டியை ஓட்டிகிட்டே போய்க்கிறேன். ஸோ நம்ம அங்கே போய் சந்திக்கலாங்க. ஸோ கைஸ் நைட் ஆக போகுது. ஸோ நைட் நேரத்தில் அந்த சிட்டி எப்படி இருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ நைட் டைமில் அந்த சிட்டி எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஈவினிங் டைம் அந்த ஒரு வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் மேலே பட்டு தெரிக்கிறத பாருங்களேன். ஸோ லிட்டரலி வந்து அந்த கேம் உண்மையில வேற மாதிரியான ஒரு பிசி லெவல் செம்ம ஒருத்தான கேமுக்கு, ஐ மீன் மொபைலுக்கு செம்ம ஒருத்தான ஒரு கேமு. சொல்ல போனால் ஒரு பிசியில் இந்த கேம் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் தரமாக இருக்கும் அந்த கிராஃபிக்ஸ்லாம். ஸோ வாய் வலிக்குதுங்க உண்மையில வேற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட போயிட்டாச்சு. ஸோ எனக்கு இந்த கேமில் ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு கிராஃபிக்ஸ் தான். ஸோ வேற மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ட் அடிக்கும் போது நம்ம கண்ட்ரோலர் இருந்ததுன்னா கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ ஓகே வாங்க நம்ம கடைக்கிட்ட போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 7 o'clock வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த கேமில் வந்து FPS வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 ஸோ 19 அந்த மாதிரி தான் கிடைக்குது. ஸோ என் ப்ராசஸர் கொஞ்சம் அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டயரோட தேய்மானம் கொண்டு காட்டுதுங்க. ஸோ ஓகே கராஜ் வந்தாச்சு. ஸோ நம்ம கார் எப்படிலாம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம காரில் மீறி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் மாடிஃபிகேஷன் வந்திருக்கா. ஸோ இன்ஜின் ஒர்க் நிறையா இருக்குது. ஸோ இன்ஜின் ஒர்க் என்னன்னா ஸோ அடேங்கப்பா என்ன எல்லாம் எந்த ரேட்டு போட்டிருக்கானுங்க ஆப்தாடி ஆப்தா. ஸோ சஸ்பென்ஷன் வேணா அந்த ஒரு இது 7 நாள் முடிக்கும் போது நமக்கு ஒரு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை மாட்டிக்கலாம். ஸோ அப்போ இன்ஜின் ஒர்க் மட்டும். ஸோ எக்ஸாஸ்ட் ஸோ $400 நல்லா இருக்கும் போல இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஸோ இது ஆல்ரெடி இன்ஸ்டாலிங்கில் தான் இருக்குது. ஸோ இது $400 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓகே இதுவும் $400. ஸோ இன்ஜின் ஒர்க்கில் இது வந்து 1 2 3 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ ஐ மீன் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ வாய் வேறு வளர்ந்து கண்டுக்காதீங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் ஸோ சேசிஸ் ஸோ நிறைய இது வந்து அன்லாக் நம்ம இனிமேல் பண்ணணும். ஸோ இன்ஜின் ஒர்க் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே இன்ஜின் ஒர்க்கில் டயர்ஸ் வீல். ஸோ வீலோட இது ஓகே கெப்பாசிட்டி வந்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஓகே $300 அப்ளே. ஸோ ஓகே ஸோ டிரான்ஸ்மிஷனில் நம்ம என்ன பண்ணுறது. ஸோ எல்லாம் லாக்கில் தான் இருக்குது. ஸோ இன்ஜின் ஒர்க் ஸோ இன்ஜின் ஒர்க்கில் ஸோ பல வேலைகள் இருக்குது இன்ஜினில். ஸோ $7,000. ஸோ டர்போ எவ்வளோ வருது. ஸோ டர்போலாம் செம்ம சீப்பாக இருக்குங்க. சரி என் பட்ஜெட் எதுவுமே இல்லையாடா. ஸோ ஸ்டில்லு ஸோ ஓகே ஸோ நமக்கு தேவையான இது போட்டாச்சு. ஸோ இன்ஜின் ஒர்க்கில் நமக்கு இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்குங்க. ஸோ நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ எத்தனை சிலிண்டர். சரி ஓகே 6,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பேர் மறந்து போச்சு எனக்கு. சரி ஓகே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9,000க்கு வந்து நம்ம காரை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ டயர்ஸ் ஸோ ரிம் பார்த்துக்கலாம். ஸோ ரிம்மில் வந்து $1,000 $700 இருக்குது. ஸோ ரிம் ஓகே இப்போ வரைக்கும் ரிம் இருக்கட்டும். ஸோ நம்ம போக இது பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜின் ஒர்க் இன்ஜின்லாம் நம்ம அப்டேட் பண்ணாதான் ஸோ நிறைய கார் கூட நம்ம போட்டியே போட முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்ததுன்னா நிறைய இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் போதும். ஸோ நம்ம காருக்கு வந்து பெயிண்ட் எடுத்து மாற்ற போகலாமா. ஸோ பெயிண்ட் மாற்ற போயிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஸோ பெயிண்ட் எங்கே மாற்றன்னு தெரியல. ஸோ கராஜ் பக்கத்துலாம் கண்டிப்பாக கடை இருக்கும். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் போடுங்க நைட் டைமில் அந்த சிட்டியை பாருங்க வேற மாதிரி. ஸோ நைட் டைமில் அடுத்த ஒரு எக்ஸ்ப்ளோர் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கான அந்த ஒரு இது எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரே ஓகே ஆல்மோஸ்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்குங்கிறத. அப்போ அந்த இடத்துக்கு கிளம்பிடலாமா. ஸோ மேப் ரெடி. ஓகே நைட் டைமில் அந்த ஊரோட அழகாக பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ போய் பார்த்துடலாமா. ஓகே காரை இடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இடிச்சிருந்தா டேமேஜ் வார்னிங் வந்திருக்கோம். ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா 69% வந்து தேஞ்சு போயிருச்சு. சாரி 69% என்ன தெரியாமல் இருக்குது. ஆல்மோஸ்ட் காவாசி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டைமில் லுக் அட் த சிட்டி கைஸ் வேற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே தரமாக இருக்குது. எப்போ அதெல்லாம் ரெடி பண்ணுறீங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ நைட் டைமில் எனக்கு லைட்டாக கண்ணு தான் தெரிய மாட்டேங்குது.
ஸோ ரொம்ப டார்க்காக நல்லா இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம் நான் பிரைட்னஸ் ஏற்றிட்டு வரேன். ஸோ கைஸ் பிரைட்னஸ் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஸோ இந்த ஊரோட அழகு உண்மையிலே தரமான ஒரு இதுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு ரேசிங் ட்ராக் இருக்கு. ஸோ இப்போ நான் இதுக்காக வரல. டே தம்பி 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 ஆக்சுவலாக உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா இந்த மாதிரி வந்து இடிக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலாக ஆப்போசிட்ல வந்தது என்னமோ நான் தான், இருந்தாலும் நான் வைத்துக்க மாட்டேன்டா. ஸோ அங்கே பாருங்க கைஸ், லுக் அட் த வியூஸ், தரமாக இருக்கு உண்மையிலேயே. உண்மையில இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. கேம் கிரியேட்டர் ஒரு சூப்பரான கேம் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு சீக்கிரம் நம்ம போய் ஆகணும். ஸோ பூஸ்ட் வந்தோம்னா நான் போட்டி தான் யூஸ் பண்ண சார், கண்ட நேரத்தில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தரமாக தான் இருக்குது. ஸோ காரோட கலர் நம்ம மாற்றி ஆகணும், ஏன்னா ரொம்ப மஞ்சள் கலரில் எல்லோஸ் தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம மாற்றலாம். இது ஏன் ட்ராக் இந்த மாதிரி காட்டுது? ஏய் தம்பி தம்பி போச்சுடா போச்சுடா. ஸோ இடிச்சுட்டேன். ஒரு தரமான இடியல் தான் இருக்கட்டுங்க. இப்போ ஏற்ற கேம் தானே. ஸோ நம்ம இனிமேல் தான் போக போக அந்த ஒரு இதை வரும் அந்த கண்ட்ரோல். ஸோ எப்படி இந்தோனேசியாவில் நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோமோ குடிச்சிக்கிறோம், இதுலேயும் நம்ம மிகப்பெரிய பிளேயர் ஆகிறோம். ஸோ லுக் அட் த வியூ கைஸ். ஸோ வேற மாதிரி பக்கத்தில் பப்பெல்லாம் கூட இருக்கு. ஐ மீன் அந்த உல்லாசமான இடங்கள், அந்த மாதிரியான இடங்கள்லாம் பக்கத்தில் இருக்கு. ஸோ முடிஞ்ச அந்த சைட்ல நான் போக மாட்டேன் ஐபிஎல்ல, ஏன்னா ஐ எம் குட் பாய்ங்க. ஓகேங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. வர்றதுக்குள்ளே வண்டி 4 அடி வாங்கிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக பெயிண்ட் அடிப்போமா. ஸோ கைஸ் இந்த இடத்துல வண்டிக்கு தேவையான அந்த ஒரு மசில்ஸ், ஸோ அந்த ஒரு வண்டிக்கான லுக்ஸே நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண முடியுது. கலர் மட்டும் கிடையாது, உண்மையில நைஸ்ரா. ஸோ நம்ம காசு சேர்த்து கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஸோ இந்த மாதிரி தான் ஐயோ தரமாக இருக்கியா. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் காசு சேர்த்து சூப்பர் கார் ஒன்று வாங்கிட்டு காரை வேற மாதிரி அந்த புது காரை வேற மாதிரி பண்ணுறோம். என்ன கைஸ் ஓகேவா? உண்மையிலே சூப்பராக இருக்குது. பட் நான் இங்கே கலர் அடிக்க தான் வந்தேன். ஸோ அதை முதல்ல போய் பார்க்கலாம். ஸோ பெயிண்ட் அடிக்க வந்தோம். ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஏன்னா இதை வச்சுருக்கீங்க. ஸோ பெயிண்டிங் ஜாப் ஓகே. ஸோ பெயிண்டிங் தான் நான் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ பெயிண்டிங் கலர் இந்த கலர். ஸோ கைஸ் கலர் எந்த மாதிரி கலர் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்த கார் கலர் அடிக்க வேணாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் ஓகே. அப்போ மிச்சம் இருக்கிற இடத்த வந்தோம்னா பிளாக்ல போட்டு பார்ப்போம். ஏன்னா ரெட் அண்ட் பிளாக் காம்போ சூப்பராக இருக்கும். ஓ பிளாக்ல போடலாம். ஸோ ஓகே. ஸோ அப்படின்னா இது வந்து மேலே ரெட்டில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கிற பிளாக்ல போட்டு எப்படி இருக்கும்? ஸோ நைஸு எல்லாம் தரமாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓ இன்னும் ப்ளூயிஸாக இருக்கிற அந்த இது எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இதெல்லாம் கருப்பாக தான் இருக்குது. ஸோ போனட்டில் கருப்பில் போடுவோம். இல்லைங்க நமக்கு இந்த கலர் சென்சிட்டிவ் நமக்கு வர மாட்டேங்குது. ஸோ என்ன மாதிரி கலர் அடிக்கலாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ லைட் ரியலி ஸோ லைட்ஸை கூட நம்ம இதுவை அப்கிரேட் பண்ணிக்க முடியுது. ஸோ கைஸ் லுக் அட் த கலர். ஸோ பிளாக் கலர் ஒரு சைனிங்கான பிளாக் கலர் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த பிளாக் கலர் நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஓகே. ஸோ பிளாக் கலர் வச்சாச்சு. ஸோ ஸ்டேரிங் வீல், ஸோ ஸ்டேரிங் கியர், ஸோ வீல் பிரேக் இருக்கு. ஸோ பிரேக் டிஸ்க் பிரேக். ஸோ 9000 10,000. ஐயோ யார் நீங்களா? ஐயோ 13,000. ஸோ கைஸ் யாரா நீங்களா? வெளியில ஈஸியாக வச்சிருக்கோம்ல, இவ்வளோ காசு வச்சிருக்கீங்க. ஸோ வீல், ஸோ போடி தக்காளி எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம காசு சம்பாதிச்சுக்கலாம். நம்மகிட்ட 20,000 தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வண்டிக்கு வேணா சில பல இன்ஜின் ஒர்க்ஸ் கலர்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். கூட சீக்கிரம் நான் வேற மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கலாம். உண்மையிலே கேம் தரமா இருக்கு. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த கேம் இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 2ல இந்த மொத்த ஓப்பன் வேல்யூ வந்து நம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ டே அண்ட் நைட் எல்லாமே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நைட் டைம் இப்போ நீங்கள் பாருங்க உண்மையிலே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ உங்கள்ட்ட இன்னும் ஒரு ஹை வேரியன்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா இன்னும் அந்த கிராஃபிக்ஸ் தரமா இருக்கும். தம்பி ஏன்டா எதுக்குடா என்னடா உங்களுக்கு பிரச்சனை பண்ணேனா? எதுக்குடா வண்டடா வரீங்க? சரி ஓகேங்க, உண்மையிலே தரமா இருக்கு. ஸோ கார் கூட ஓகே தான். ஸோ உண்மையில சூப்பராக இருந்துச்சு. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் திருப்பி வேணும்னா நம்ம சேனல் மறக்காம கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கேம் உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பை see you. மீண்டும் இந்த வீடியோட பார்ட் 2ல உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். முக்கியமான விஷயம் என்ன, நம்ம 324 சப்ஸ்கிரைபர் மட்டும் கிராஸ் பண்ணா போதும் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடலாம். அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என் அன்பு சொந்தங்களே. ஸோ கைஸ் பை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.